ஜனவரி 23ஆம் தேதி வந்து மங்காத்தா மற்றும் திரௌபதி படம் ரிலீஸ் ஆகுது. மங்காத்தா அஜித் அவர்கள் நடித்தது. அஜித்தோடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்த பார்த்தவங்களுக்கும் அந்த திரௌபதி படம் எந்த கருத்தை முன்னிறுத்தியது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். அவர் சொல்ல வந்த அந்த கருத்து, அவர் முன்னிறுத்திய அந்த கருத்து வந்து இந்த பெரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னா அதில் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன் அவருடைய சமூக வலைத்தள பக்கங்களில் தானா முன் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. என்னென்னா இது மாதிரி வந்து மங்காத்தா படத்தால் எங்களுடைய கலெக்ஷன்லாம் நின்று போச்சு. அது மட்டும் இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய பேர் வந்து எங்களுடைய படத்தை வந்து பார்த்துட்டு தப்பான ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கருத்துத. இதே ப்ரோபகண்டா படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு. காஷ்மீரி ஃபைல்ஸ்லேருந்து கண்டாரா படத்துலேருந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு. பிரச்சனை வந்து இங்கே நம்ம வந்து ப்ரோபகண்டா படம் எடுக்கிறோமா, இல்லை வந்து யார் சார்ந்து எடுக்கிறோம், மதம் சார்ந்து எடுக்கிறோமா, இல்லை ஜாதி சார்ந்து எடுக்கிறோமா அப்படிலாம் கிடையாது. படம் உங்களுடைய கிராஃப்ட்னு சொல்கிறீங்களா, உங்களுடைய கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய படம் உங்களுடைய படத்தில் வந்து மற்ற இயக்குநர்களுக்கு கிடைக்கிற, அதாவது மாரி செல்வராஜ் கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கிடைக்கல, ரஞ்சித் அவர்களுக்கு கிடைக்கிற நிதி எங்களுக்கு கிடைக்கல, வெற்றி மாறன் அவர்களுக்கு கிடைக்கிற பட்ஜெட் வந்து எனக்கு கிடைக்கல. உங்களுடைய படம் சிறந்த படம்னா, உங்களுடைய கிராஃப்ட் வெல் ஃபிலிம்டு கிராஃப்ட்னா கண்டிப்பாக மக்கள் வந்து நீங்கள் கூவி அழைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ட்ரெய்லருக்கு காட்டியிருக்கீங்க, டீசரில் காட்டியிருக்கீங்க, பாடல்கள் மூலமாக காட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து உங்கள் படத்தை பார்க்க வருவாங்க. ஈவன் 10 படம் வந்தால் கூட இந்த ஒரு படம் தனித்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. திரௌபதி படம் ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து அதே டேட்டில் தான் மங்காத்தா படமும் வந்துச்சு. அதே டேட்டு தான் தெரி படமும் வரதா இருந்தது. திரௌபதி படத்துடைய இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் வந்து தெரி படத்துடைய தயாரிப்பாளரான கலைப்புனி எஸ் தான் அவர்களை நேரடியாக சந்தித்து, இந்த மாதிரி வந்து நீங்களாம் படத்தை வெளியிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ கோடிகளை போட்டு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம், திரௌபதி 2 படத்தை, கண்டிப்பாக அதனுடைய கலெக்ஷன் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து திரு மோகன்ஜி அவர்கள் வச்சார். அதன் அடிப்படையில் தெரி படத்தோட ரிலீஸை திரு கலைப்புலி அவர்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாரு, தள்ளி வைக்கிறாரு. அதே நாள் ஜனவரி 23ஆம் தேதி வந்து மங்காத்தா மற்றும் திரௌபதி படம் ரிலீஸ் ஆகுது. மங்காத்தா அஜித் அவர்கள் நடித்தது. அஜித்தோடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்தாங்க. இப்போவும் தியேட்டரில் பெரும் ஆதரவோடு அந்த மங்காத்தா படம் ஓடிட்டுருக்கு, நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதே தேதியில் வெளியான திரு மோகன்ஜி அவர்கள் எழுதி இயக்கிய அவருடைய கிராஃப்ட் திரௌபதி படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் திரௌபதி படம் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம். திரௌபதி வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கும் அந்த திரௌபதி படம் எந்த கருத்தை முன்னிறுத்தியது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். அவர் சொல்ல வந்த அந்த கருத்து, அவர் முன்னிறுத்திய அந்த கருத்து வந்து இந்த பெரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னா அதில் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா உங்களுடைய கருத்தையோ இல்லை உங்களுடைய படத்தையோ நீங்கள் சொல்கிற உங்களுடைய கிராஃப்டையோ மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தால், இல்லை மங்காத்தா படம் ஓடுற இதே காலகட்டத்தில் உங்களுடைய படமும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நாட்கள் கழித்து வந்து திரௌபதி 2 படத்துடைய இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவருடைய சமூக வலைத்தள பக்கங்களில் தானா முன் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. என்னென்னா இது மாதிரி வந்து மங்காத்தா படத்தால் எங்களுடைய கலெக்ஷன்லாம் நின்று போச்சு. அது மட்டும் இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய பேர் வந்து எங்களுடைய படத்தை வந்து பார்த்துட்டு தப்பான ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மோகன்ஜி அவர்கள் வந்து பேசினார். உள்ளபடி எது உண்மை? திரௌபதி 2 படத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்களே சொல்லுங்கள், அந்த படம் பேசிய கருத்தும் உண்மையிலேயே கருத்து பேசினா வேணாம்னு சொல்லவே இல்லை. இதே கருத்து தான், இதே ப்ரோபகண்டா படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு. காஷ்மீரி ஃபைல்ஸ்லேருந்து கண்டாரா படத்துலேருந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு. பிரச்சனை வந்து இங்கே நம்ம வந்து ப்ரோபகண்டா படம் எடுக்கிறோமா, இல்லை வந்து யார் சார்ந்து எடுக்கிறோம், மதம் சார்ந்து எடுக்கிறோமா, இல்லை ஜாதி சார்ந்து எடுக்கிறோமா அப்படிலாம் கிடையாது. படம் உங்களுடைய கிராஃப்ட்னு சொல்கிறீங்களா, உங்களுடைய கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய படம் ஓடி இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து மற்ற இயக்குநர்களுக்கு கிடைக்கிற, அதாவது மாரி செல்வராஜ் கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கிடைக்கல, ரஞ்சித் அவர்களுக்கு கிடைக்கிற நிதி எங்களுக்கு கிடைக்கல, வெற்றி மாறன் அவர்களுக்கு கிடைக்கிற பட்ஜெட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான
படங்கள் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு திரு மோகன்ஜி அவர்கள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்கள மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள். ஒரு கிராஃப்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் அவதார் படத்தையும் 30 நாள் வந்து எடுத்து முடித்தாங்க, என் படத்தையும் வந்து 30 நாள் எடுத்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதார் படத்தையும் உங்களுடைய படத்தையும் வந்து ஒப்பிட்டு பேசிக்கிறீங்க. இது எந்த மாதிரியான ஒப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. உங்களுடைய படம் சிறந்த படம்னா, உங்களுடைய கிராஃப்ட் வெல் ஃபிலிம்டு கிராஃப்ட்னா கண்டிப்பாக மக்கள் வந்து நீங்கள் கூவி அழைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ட்ரெய்லரில் காட்டியிருக்கீங்க, டீசரில் காட்டுறீங்க, பாடல்கள் மூலமாக காட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து உங்கள் படத்தை பார்க்க வருவாங்க. ஈவன் 10 படம் வந்தால் கூட இந்த ஒரு படம் தனித்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. எந்த ஒரு பேட் ரிவ்யூஸும் வந்து ரிவ்யூ பண்ணுறது மூலிமா வந்து இந்த ஆடியன்ஸ்லாம் உள்ளே வராமலாம் இருக்க போகிறது கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். திரு மோகன்ஜி அவர்கள் ஆஸ் எ கிரியேட்டராக இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். நிறைய படங்களை பாருங்கள், நிறைய புத்தகங்களை ரீட் பண்ணுங்கள். அந்த கிராஃப்டை நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கிராஃப்டை நீங்கள் வந்து எப்படி வடிவமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இருக்குது. பட்ஜெட் 1 கோடியோ 100 கோடியோ இல்லை 1000 கோடியோ, நீங்கள் அந்த கிராஃப்டை நீங்கள் சொல்கிற அந்த கிராஃப்டை எப்படி உருவாக்குறீங்க அப்படின்றது தான் இருக்குது. சிறை என்ற ஒரு படம் குறைந்த அளவில் ஒரு பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படம் மிகுதியான ஒரு வரவேற்பை பெறுது. ஓடிடி தளத்துலையும் திரையரங்குகளிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று போய்கிட்டுருக்கு. அதுவும் குறைந்த பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட படம் தான். இது ஒரு படம் தான் நான் வந்து எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களை நீங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் நிறைய ப்ராசஸ்க்கு உட்படுத்திக்கிட்டு உங்களுடைய கிராஃப்டை என்னவா ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து தீர்மானிச்சுக்கோங்க. ப்ரோபகண்டா படமே எடுங்க, சாதிக்கு ஆதரவான படங்களே எடுங்க, வலதுசாரி சிந்தனையுடைய படங்களாகவே எடுங்க, மதம் சார்ந்து மதத்தை சப்போர்ட் பண்ணுற படங்களாகவே எடுங்க. நான் வேணான்னு சொல்லவே இல்லை. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவருக்கும் அவருடைய கருத்தை சொல்வதற்கு சுதந்திரத்தை இந்த அரசியலமைப்பு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றத வந்து ஒரு தீர்க்கமான முடிவில் நீங்கள் எடுங்க, ப்ராசஸ்க்கு உட்படுத்துங்க. நீங்கள் சொல்கிற அந்த கிராஃப்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிங்க, நிறைய திரைப்படங்களை பாருங்கள். அதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக இருக்குது திரு மோகன்ஜி அவர்களுக்கு.